ஹலோ பசங்களா, இன்னைக்கு நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பார்க்க போறோம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் இன் த டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தேர் abundance இன் blood இன் ஹியூமன். ஸோ இதில் abundance அப்படின்னா வந்து நம்பர், அதாவது நம்பர் வைஸ் நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸை வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். அதுதான் வந்து இந்த கொஸ்டினுடைய மீனிங். ஸோ இதை வந்து இப்போ ஆன்சரை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் கோஸ் டு எரித்ரோசைட்ஸ். எரித்ரோசைட்ஸ்னா ஆர்பிசி. ஓகே, எரித்ரோசைட்ஸ் வந்து 5 million to 5.5 million இஸ் present. ஸோ அதனால எரித்ரோசைட்ஸ் ஆர் லார்ஜ் இன் நம்பர், அதனால ஃபர்ஸ்ட் பொசிஷன். செகண்ட் பொசிஷன் எது பார்த்தோம்னா பிளேட்லெட்ஸ், அதாவது த்ராம்போசைட்ஸ். பிளேட்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.5 lakh to 3 lakh இன் நம்பர். ஸோ அதனால வந்து பிளேட்லெட்ஸ் கம் இன் த செகண்ட் பொசிஷன். தேர்ட் பொசிஷன் எல்லாமே வந்து WBC வரும். ஆனால் இப்போ WBCயில் இருக்கிற வேரியஸ் செல்ஸும் கொடுத்துருக்க தொட்டு நம்ம இதையும் வந்து அரேஞ்ச் பண்ணணும். அமங் த WBC அதிகமானது வந்து நியூட்ரோஃபில். ஸோ இதுதான் தேர்ட் பொசிஷன். ஏன்னா 60% to 80% ஆஃப் WBC வந்து நியூட்ரோஃபில்ஸ். அடுத்தது வந்து லிம்போசைட்ஸ், தட் இஸ் ஃபோர்த் ஒன். இது வந்து 20% to 25% இன் WBC. நெக்ஸ்ட் வந்து மோனோசைட், தட் இஸ் ஃபிஃப்த் ஒன். இது வந்து 6% to 8%. லாஸ்ட் வந்து ஈயோசினோஃபில்ஸ் அண்ட் பேசோஃபில். இது வந்து நமக்கு 6th பொசிஷன் அண்ட் 7th பொசிஷன். இது வந்து 2%, இது வந்து 1%. ஸோ இந்த மாதிரி நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும்.